ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய சமையல் வந்து கோஸும் கேரட் போட்டு ஒரு கறி, முருங்கைக்காய் வெங்காயம் சாம்பார் அதான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடுகு சீரகம் போட்டிருக்கேன், வடிச்சு வச்சிருக்கு. வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு வதக்கு. நல்லா வதங்கிட்டு இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முருங்கைக்காய் வெங்காயம் வதங்கினதுல தேவையான அளவு புளி தண்ணி விட்டுடலாம். இது வந்து முருங்கைக்காய் சாம்பார், இது வந்து ரசத்துக்கு வச்சிருக்கேன் புளி. ரெண்டுத்துக்குமே அட் டைம் உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டுடலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு உப்பு, ரசத்துக்கு உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, ரசத்துக்கு ரசப்பொடி, மிளகா பொடிலாம் போட்டதை நல்லா கலந்து விட்டு நல்லா உப்பு காரம்லாம் ஏறட்டும், கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு போடணும். ரசமும் கொதிக்கட்டும். சாம்பார் ரசமும் கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம கோஸுக்கு தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இல்லை அதனால போடலை. நீங்கள் வெங்காயம் தாளிக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் தாளிக்கணும். பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும். நம்மளோட கேரட் கோஸையும் போட்டுருணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு. கோஸ் நல்லா வெந்துடுச்சு. கோஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேங்காய் துருவல், அதோட கொஞ்சம் பெருங்காயம், போட்டு நல்லா கலந்து விட்டாலே போறோம். தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம்
மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கோஸுக்கு எல்லாம் போட்டாச்சு. நல்லா பரட்டி விட்டு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்மளோட பருப்பு சாதம் வெந்துருச்சு பார்ப்போம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. தக்காளி எடுத்து ரசத்துக்கு போட்டுட்டு பருப்பை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வந்து ரசத்துக்கு போட்டுடலாம். பருப்பை சாம்பார்ல போட்டுடலாம். சத்துல தக்காளி போட்டாச்சு. பருப்பு தண்ணி விட்டுடலாம். சுங்காக்கு சாம்பாருக்கு விட்டுடலாம். என்னோட முருங்கைக்காய் சாம்பார் நல்லா கமகமன் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டுடலாம். அதோட குழம்புக்கு தாளிக்கும் போதே கடுகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு குக்கர்ல. அதோட முருங்கைக்காய் சாம்பார், வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்ட முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி போட்ட பருப்பு ரசம், கோஸ் கேரட் போட்ட கறி, 2 டிஃபன் இட்லி, தக்காளி தொக்கு. அவ்வளோதான் இன்றைய சமையல். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா அவசியமா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.